சித்தப்ப சிக்கனாண்டா. ஹே பல்ல 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 பல்ல, ஹே பல்ல 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 பல்ல. சகல என்னங்க போன் எடுத்துட்டீங்களா? இத பாரு சகல. இந்த ஒரு வீடியோ போதுங்க. இது ஊர் ஜனங்களுக்கு போட்டு காமிச்சாலே போதும். அவங்க 2 பேரும் இந்த ஊருக்குள்ளேயே வர முடியாது. ஊரை விட்டு தள்ளி வச்சிருவாங்க. எப்படியோ சகல, இந்த ஊரையும் நம்மளையும் பிடிச்ச கெட்டது ஒளிஞ்சிச்சுன்னு வைய, நமக்கு சந்தோஷம் தான்ப்பா. ஆனாலும் சகல, கோவில் நகையை திருடிட்டு அவனுங்க பேசின பேச்ச நீ கேட்டிருக்கணும் சகல. எனக்கு ஒரு நிமிஷம் சுரு நாய் வெறி ஆயிடுச்சு. அப்புறம் இந்த டர்பன் இந்த தாடியும் தான் என்ன காப்பாத்துச்சுன்னா பாத்துக்க. சரிங்க, இந்த நகைங்கெல்லாம் இப்போதைக்கு உங்ககிட்டே இருக்கட்டும். பத்திரமா வச்சுக்கோங்க. நாளைக்கு காலையில் பஞ்சாயத்துக்கு வரும்போது மறக்காம இதை கொண்டு வந்துருங்க. மற்றதை நான் பார்த்துக்கிறேன். சரிப்பா. சரி, நீங்கள் வாங்க, உங்களை வீட்டில் ட்ராப் பண்ணிடுறேன். ஐயோ ஐயோ தாயே, இது என்ன சோதனை? உனக்கு எப்ப நகை போட்டாலும் ஏமா இப்படி ஆகுது? ராஜா சேதுபதி ஐயா குடும்பம் நம்ம ஊர் மக்கள் மேலையும் சுத்துபத்துல இருக்கிற ஊர் மக்கள் மேலையும் நம்பிக்கை வச்சு இவ்ளோ வருஷமா எந்த ஒரு பாதுகாப்பும் வைக்காம இருந்தாங்க. ஆனா ஒவ்வொரு தடவையும் எவனோ ஒருத்தன் உன் நகையை திருடிட்டு போயிடுறான். மனுஷங்களுக்கு தான் இந்த கேடுகெட்ட உலகத்துல பாதுகாப்பு இல்லனா உன் நகைக்கும் இந்த ஊர்ல பாதுகாப்பு இல்லாம போச்சே. ஐயா, எல்லாரும் வாங்கய்யா, இந்த கொடுமைய பாருங்கய்யா. அம்மா நகை யாரோ திருடிட்டாங்கய்யா. வாங்கய்யா, எல்லாரும் வாங்கய்யா, வாங்க வாங்க வாங்க. என்ன கார்த்தி தம்பி, இது நேத்து தானே நம்ம எல்லாரும் கையெழுத்து போட்டு பத்திரமா நகைங்களை லாக்கர்ல இருந்து எடுத்துட்டு வந்தோம். விடிஞ்சு பார்த்தா நகையை காணாம்னா இது என்ன மந்திரம்னே தெரியலையே. யாருக்கு இப்படி அம்மன் நகையை திருட துணிச்சல் வந்ததுன்னு தெரியலையே. என்னன்னு விசாரிச்சு பார்க்கலாம். அப்பவே என் பேச்சை கேட்டிருந்தா நகை லாக்கர்லயே இருந்திருக்கும். இந்த தம்பி பேச்சை கேட்டு எல்லாரும் தோண போனீங்கல்ல, இப்ப என்னாச்சுன்னு பாத்தீங்களா? இப்ப என்ன பண்றது தம்பி? எந்த படுபாவி கோயிலுக்குள்ள புகுந்து இப்படி ஒரு பாவக்கரையத்தை பண்ணான்னு தெரியலையே தம்பி. தம்பி, ஏற்கனவே ஒரு முறை நகை காணாம போனப்போ நாம அமைதியா இருந்துட்டோம். அந்த துணிச்சல் தான் இது எவனையும் செய்ய வச்சிருக்கு. கும்பாபிஷேகம் நடக்கிற இந்த நேரத்துல கோவில் காரியத்தை பாக்குறதா இல்ல அம்மன் நகையை யார் எடுத்தாங்கன்னா அது பின்னாடி போறதா? வர வர ஊருக்குள்ள ஒருத்தனுக்கும் ஊர் பெரியவங்க மேல பயம் இல்லாம போயிருச்சு. அதான் இப்படி தைரியமா கோயிலுக்குள்ள நுழைஞ்சு நகையெல்லாம் எடுத்திருக்காங்க. இங்க பாருங்க தம்பி, இந்த முறை கோர்ட்டு கேஸ்னு ஆனா கூட பரவாயில்ல, நகையை எடுத்தவன் யாருன்னு மட்டும் தெரியட்டும். அவனை கடுமையா தண்டிக்காம விடக்கூடாது தம்பி. அவனே சாமி குத்தம்னு சொல்லி அமைதியா இருப்பானுங்கன்னு பார்த்தா நகையை எடுத்தவங்களுக்கு கடுமையான தண்டனை கொடுக்கணும்னு பேசிக்கிறாங்களே. மவனே மவனே, எனக்கு லைட்டா தொண்டை அடைக்கிற மாதிரி இருக்கு. சும்மா இருங்க சித்தப்பா. யாரும் பயப்பட வேண்டாம். கோயில் நகைங்கெல்லாம் எங்கேயும் போல, சேஃபா தான் இருக்கு. அதை விட முக்கியம், நேற்று நைட்டு யாருக்கும் தெரியாம நகைங்கள்லாம் திருடினது யாருன்னு எனக்கு தெரியும். அவனே, இவன் பேசுறத பார்த்தா எனக்கு என்னமோ சரியா படல. நேரம் நம்மளை கையை கட்டுற மாதிரியே பேசுறானே. ஏன் அவனே, நமக்கு முன்னாடி இவன் சீன் போடுறானா இல்ல நிஜமாவே விஷயம் வெளியே தெரிஞ்சிருச்சான்னு தெரியலையே. பதறாத சித்தப்பா, முதல்ல மூஞ்சி அப்படி வச்சுக்காதீங்க. ஊருக்காரங்க பார்த்தா சந்தேகம் வந்துடும். சரி சரி. நேத்து நம்ம கோயிலுக்கு வந்ததை எவனும் பார்த்திருக்க மாட்டான். சும்மா காத்துல கை வீசி பார்க்கறான். இவங்கிட்ட ஒரு விஷயமும் கிடையாது. நீங்களே காட்டி கொடுத்துறாதீங்க, தைரியமா இருங்க. சரி சரி. நகைங்க எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கணுமா? என்கிட்ட தான் இருக்கு. சகல, இந்தாப்பா.
மவனே. சித்தப்பா உன்னால இந்த தடவையும் வசமா மாட்டிக்கிட்டோம். நீ வெளியே வா. சாரி மவனே. சிவனாண்டி, எப்படி உன் அப்பன் பத்தி அப்படியே உனக்கு வந்திருக்கு? யோ, எது பேசினாலும் என்ன பத்தி மட்டும் பேசு. தேவையில்லாம எங்க அப்பாவை பத்தி பேசுன மவன அவ்வளவுதான். பண்ற தப்பெல்லாம் பண்ணிட்டு என்ன துமுறா பேசிக்கிட்டு இருக்க? தம்பி, கோவில் நகையை கை வச்ச இவங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம்னு நீங்களே சொல்லுங்க தம்பி. கும்பாபிஷேகம் நடந்து முடிகிற வரைக்கும் இவங்க 2 பேரும் இந்த ஊர் எல்லைக்குள்ளேயே கால் வைக்கக்கூடாது. தம்பி, ஊரை விட்டு தள்ளி வச்சா மட்டும் இவங்க அடங்க மாட்டானுங்க. இனிமே இந்த ஊர்ல எவனுக்காவது சாமி நகையில கைய வைக்கணுங்கிற எண்ணமே வரக்கூடாது. அதுக்கு இவங்க 2 பேரையும் மரத்துல கட்டி வச்சு சவுக்கடி கொடுக்கணும் தம்பி. ஆமா தம்பி, சவுக்கடி கொடுக்கணும். அப்ப சரி, ஆளாளுக்கு மொத்தம் 50 சவுக்கடி கொடுக்கணும் இவங்களுக்கு. சரியான தீர்ப்பு. செத்தானுங்க இன்னைக்கு சிவனாண்டி சித்தப்பனும். தாத்தா, உன் கருவறையில நேத்து புகுந்து நகையை திருடுனதுக்கும் பட்டாயா அது இதுன்னு நான் பேசுனதுக்கும் இப்படி உடனே தண்டனை கொடுப்பேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. சித்தப்பா என்ன குற்ற உணர்ச்சியா? இல்ல மவனே, என்ன இருந்தாலும் அம்மன் நகையை திருடி இருக்க கூடாதுல்ல. நடிக்கிறேன்னு பச்சையா தெரியுது. ஐயோ, வீக்கான மைண்ட் வாய்ஸ் போல இருக்கே. என் மவன் டக்குன்னு கண்டுபிடிச்சிட்டானே. பட்டையா பட்டையான்னு பேசணும். இவனுக்கு இப்ப பட்டையை கிளப்ப போறானுங்க. அடிங்கப்பா. ஐயா, அம்மா. ஐயா, அம்மா. அண்ணா ஒரு நிமிஷம். பொண்ணு 3. அண்ணா முகத்தை எதுக்கு நான் மறைக்கிறேன்? இந்த பக்கம் வந்து அடினே.